இப்போ நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வருதுன்னா ஈக்குவல் டு தட் ஆஃப் ரேஷியோ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்திட்டு போகிறாங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஒரு டிவோர்ஸ் ஃபேஸாகவே குழந்தைங்களுக்கு பெரிய லைக் ட்ராமா தான். சில பேர் என்ன ஆகுனா வேற லைஃப்குள்ளே போகணுன்றதுக்காகவே அவசரமாக இந்த லைஃப்பை முடிச்சுக்க நினைப்பாங்கல்ல. இப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ தேர்ட் லைஃப் போவாங்க. தேர்ட் லைஃப் விட்டு ஃபோர்த் விட்டு ஃபிஃப்த் இப்படி போயிட்டே இருக்க முடியுமா அந்த இடத்துல? 14 வருஷம் நடந்த டிவோர்ஸ் கேசஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆண்களை த்ரெட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பெண்கள் எடுக்கிற ஆயுதம் தான் ஃபைலிங் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ். மிஸ்யூஸ் பண்ணுறது சும்மா ஃபேக்காக வந்து சும்மா அலைய விடணும், த்ரெட்டனிங் ஃபேக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இட் கேன் பி ப்ரூவ்ட் இன் த கோர்ட். குழந்தைக்கான விஷயம் அதில் இருக்கும். பட் இவங்க 2 பேருக்குள்ளான விஷயம் இருக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க போகுது கிடையாது. குழந்தைக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா லாவில் திரும்ப அப்கிரேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சாங்க. ஸோ நோ இல்லெஜிட்டிமேட் சைல்டு கான்செப்ட். YSR film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். குமுதம் சிநேகிதி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப போல்டா தெளிவா நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயமே இதுதான். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ அப்பப்பான்னு வாயில் கை வைப்பாங்க. பட் இப்போ அது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஸோ அதில் இருக்க லாஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட விஷயமா இங்கே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அதில் ஒருத்தவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க, அப்புறம் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அது எப்போ கான்செப்ட்ஸ் வந்தது மேபி ஜென்ரேஷன் கூட சொல்லலாம், ஜென்ரேஷன் கேப்னு கூட சொல்லலாம். இந்த 80s பீரியட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் 90s கிட்டுக்கு பல பேர் கல்யாணம் ஆகலை, அது ஒரு பக்கம் வச்சிடலாம். 80s கான்செப்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். பட் பெண்களும் எப்படின்னா ஒரு சர்டைன் இது வரைக்கும் தான், அதை தாண்டி வெளில போக மாட்டாங்க. பெருசாக பெண்கள் சைடுதும் குற்றங்கள் நடக்கலைன்றதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வருதுன்னா ஈக்குவல் டு தட் ஆஃப் ரேஷியோ ஆண்களுக்கு நிகராக பெண்களும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது லிவன்லேயும் அது அதிகமாகிருக்கு இப்போ ஓகே போகும்போது. பட் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் தான் வந்து 2 திருமணம் 3 திருமணம் 4 திருமணம் வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் மனம் ஒத்து போய் ஒரே வீட்டில் இருக்கிறதையும் நம்மளால அங்கே பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. பட் எப்போ அந்த 2K தாண்டி ஜென்மோடு ஜென்சி அந்த மாதிரியெல்லாம் வரும்போது வந்துட்டு இவ்வளோதானா ஃப்யூச்சரில் இன்னும் போனால் மேபி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் போகும்போது கல்யாணம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மேரேஜ்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கலாம் அந்த இடத்துல. இப்போ சொன்ன மாதிரி லிவ் இன் அண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு கம்பேரிட்டிவ் பேஸ்லையோ இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் பேஸ்லையோ நம்ம பார்க்கலாம். மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லை டிவோர்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா லீகல் பவுண்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ஒருத்தவங்க முறைப்படி ஏன்னா இதில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் தென் லான்னு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஏன்னா இப்போது இது கிறிஸ்டியன் இது இருக்குது, மேரேஜஸ் இருக்குது, முஸ்லீம் மேரேஜஸ் இருக்குது, இந்து மேரேஜஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாலி கட்டணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம், மோதிரம் மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விஷயம். அப்படி பண்ணிட்டு அடுத்தது போனாங்கன்னா தட் இஸ் வேலிட் மேரேஜ் ஃபார் லீகல் நோட் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். பட் அதை தாண்டி இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஓமகுண்டத்தை இத்தனை வாட்டி சுற்றணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு கல்ச்சுரல் வேல்யூஸாக பார்க்கப்படுது. இதுவே வந்துட்டு ஜாதி மறுப்பு திருமணம் அதெல்லாம் போகும்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் தாலி கூட கட்டிக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் மேரேஜ் இஸ் பீன் டன், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஒரு கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸை பின்பற்ற ஒரு விஷயமா தான் ஸ்டில் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, பட் லிவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம கல்ச்சுரல் வேல்யூஸை 0 ஆக்கிடலாம் லிவனில் போகிறப்போ. லிவன் எப்படி அப்படின்னா நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே ஓகே. அதை என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அந்த கான்செப்ட் கூட நம்ம போகலாம். என்னன்னா பிடிச்ச அளவுக்கு வாழ, ஆக்சுவலி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன். பட் நம்ம 2 பேருக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் பிடிக்கலையா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போகணும், நான் என் வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான் இங்கே விஷயம். அதில் ஒருத்தவங்க எமோஷனல் கனெக்ட், ஒருத்தவங்க ஈஸி கோயிங்காக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை. ஓகே, அங்கே தான் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் என்ன எப்படி நீ விட்டுட்டு போகலாம் அப்படின்னும் போது மனசு அந்த இடத்துல கஷ்டப்படுமே தவிர்த்து லீகலாக அவங்களால எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் அப்படி நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஆமாம், விட்டுட்டு போகலான்ற கேள்வி நம்ம கேட்க முடியாது. எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல. 2 பேரும் நல்லா புரிஞ்சு பேசிக்கிட்டு ஈஸி கோயிங்கா எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, பிடிச்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாழுவோம். அதில் டு அன் எக்ஸ்ட்ரீம் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டாலும் நாளைக்கு வந்து குழந்தைய ஒரு விஷயமா வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்ற ஒரு கைண்ட் ஆஃப் டெனோட்டேஷன் அங்கே வரவே முடியாது, கொண்டுட்டும் வர முடியாது அந்த இடத்துல.
குழந்தைக்கான விஷயம் அந்த இடத்துல இருக்கும். பட் இவங்க 2 பேருக்குள்ளான விஷயம் இருக்க போதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அது கான்செப்சுவல் செக்ஸ் பேஸில் வந்துடும் அந்த இடத்துல போகும்போது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ரேப் நடக்குதா, ஓகே, அதை தாண்டி எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்திட்டு போகிறாங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இருக்குது. எவ்வளோ மேட்ரிமோனியல் கேசஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஃபால்ஸ் ஹோப் இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக்ஸ் வச்சுப்பாங்க, விட்டுட்டு போவாங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கே பெரும் கஷ்டமாயிடும் அந்த இடத்துல. விச் மீன்ஸ் ஆல்ரெடி நோன் பர்சன். இப்போ ரேப்பில் ஈஸியாக ப்ரூவ் பண்ணால் அன்னோன் பர்சன். இப்போ நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதாவது பாலியல் வன்புறுத்தல், அப்புறம் வந்து பாலியல் சீண்டல், இந்த மாதிரி வன்கொடுமை நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் நடக்குது இல்லையா. அங்கே வந்து தேர்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ பிரைமா ஃபேஸை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லாவில் வரும்போது அதை என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்துக்கான ஒரு பேஸ் இருக்கணும் அந்த இடத்துல, அது ப்ரூவ் பண்ணலாம். பட் இதில் என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? விச் மீன்ஸ் ஆல்ரெடி நோன் பர்சன். அப்படி இருக்கும் போது அது வந்து வித் கன்சென்ட் நடந்ததா, வித்தவுட் கன்சென்ட் நடந்ததா, இல்லை இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் நடந்தான்னு ப்ரூவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அது எவிடென்ஷியல் வேல்யூ வச்சு ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாவது ஒரு விஷயமா இருக்கும். லிவின்ல இருக்கும் போது எல்லாமே கான்செப்சுவல் பேஸ் தான் இங்கே. விச் மீன்ஸ் கன்சென்ட்டோட தான், 2 பேருமே அடல்ட். ஓகே, இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரைட் டு லைஃப். அவங்கவுங்க லைஃப் வாழ்றதுக்கு அவங்களுக்கு இருக்குது அன்டில் ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரைக்குமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டிகல் 14, 19 and 21 ட்ரையாங்கல்ல நம்ம சொல்லுவோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு லைஃப், அதாவது ரைட் டு லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு அடல்ட்டாக விருப்பப்பட்டு தான், பீயிங் இட் மேல் ஒரு ஃபீமேல், அவங்களா விருப்பப்பட்டு தான் ஒரு லைஃப்குள்ளே போவாங்க இந்த இடத்துல. விச் மீன்ஸ் நம்ம 2 பேரும் வாழ்ந்துக்கலாம், சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஏன் நாட் லீகலி பவுண்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த இடத்துல போய் டிவோர்ஸ் கேட்க முடியாது. இப்போ ஒரு நார்மல் மேரேஜ் போகிறாங்க வித் ஆல் த வேல்யூஸ் அண்ட் எவ்ரி திங் உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க போயிட்டு இல்லைங்க என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, என்னை வந்து விட்டுட்டு பார்க்குறாங்க அப்படின்னும் போது டிவோர்ஸ் போகலாம், இல்லை ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போகலாம். ஏன்னா நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே 3 விஷயம் இங்கே நடக்கும். ஒரு நார்மல் விஷயத்தில் ஒரு மேரிட்டல் லைஃப்குள்ளே நடக்கிறது, ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கிறது 3 நடக்கும். 1 டிவோர்ஸ், அது வந்து மியூச்சுவலாக இருக்கலாம், இல்லை கண்டெஸ்டட் டிவோர்ஸாக இருக்கலாம். என்னென்னா ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அப்போ அது கண்டெஸ்டடாக மாறும். 2 பேரும் விருப்பப்பட்டு ஆன் மியூச்சுவல் கன்சென்ட் போகிறது, வித் மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போகிறது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ். இன்னொன்று ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், ரீயூனியன் பெட்டிஷன் நம்ம சொல்லுவோம். என் கூட திரும்ப வந்து வாழு அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுவோம். லைஃப் நல்லா தாங்க போச்சு, இந்த பர்சனுக்கு எதுவும் என்ன பிடிக்கல, அது மேலோ ஃபீமேலோ, ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், ஏதாவது எய்தர் ஒரு ஸ்பௌசஸ் இந்த இடத்துல, ஓகே, திரும்ப வந்து வாழுங்கன்னு சொல்லி நம்ம போய் கூப்பிடுவோம். அதுக்கு எல்லா அத்தாரிட்டியும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்குது, ஆனால் லிவின்குள்ளே கிடையாது. லிவின்குள்ளே ஒன்லி கேரண்டட் திங் என்ன, 2 கேரண்டட் திங் லிவின்ல இருக்குது. 1 டொமஸ்டிக் வயலன்ஸ், ஓகே, அது ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பிடிச்சது வாழ்கிறன்ற பேரில் வந்துட்டு ஒருத்தர் கொடுமைப்படுத்த முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேன் பி ஃபைல்ட் அண்டர் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் டிவோர்ஸ் கான்செப்டில் கிடையாது. நான் சொன்ன இந்த 3 டிவோர்ஸ் கான்செப்ட்டுமே அங்கே கிடையாது. ஐ மீன் 2 டிவோர்ஸ், 1 ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். திரும்ப வாழவானும் கூப்பிட முடியாது, ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷனும் அங்கே ஃபைல் பண்ண முடியாது, கண்டெஸ்டட் டிவோர்ஸும் போக முடியாது, மியூச்சுவல் டிவோர்ஸும் போக முடியாது. இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். 2வது விஷயம், குழந்தைக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா லாவில் திரும்ப அப்கிரேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சாங்க. ஸோ நோ இல்லெஜிட்டிமேட் சைல்டு கான்செப்ட். குழந்தை எல்லாமே லெஜிட்டிமேட் தான். அதாவது அவங்க அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டியில் எல்லா ஷேர்ஸும் இருக்குது. அந்த குழந்தை எப்படி ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப், ஒரு மேட்ரிமோனியல் ஹோமில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ ஈக்குவல் டு தட் ஆஃப் எல்லா ஈக்குவாலிட்டியுமே இந்த குழந்தைக்கும் இருக்குது. அதாவது சைல்டு லைக் என்ன சொல்கிறது, born அவுட் ஆஃப் திஸ் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுதான் லீகலி பவுண்ட். ஆக்சுவலி 2 விஷயம் லீகலி பவுண்ட் இங்கே கொண்டு வரலாம், மற்ற எந்த விஷயத்துக்கும் உரிமை எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே, ஸோ குழந்தை யார் கூட இருக்கணும் அது பற்றி ஏதாவது இருக்கா? அது அவங்களுக்குள்ள தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் டிவோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மியூச்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்குது. மியூச்சுவல் டிவோர்ஸ் போகிறப்ப குழந்தை என் கூட இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணிப்பாங்க. இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா கண்டெஸ்டட் டிவோர்ஸில் எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விசிட்டேஷன் ரைட்ஸ்னு ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்னா என் குழந்தை என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒன்லி விமென்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்த்தா கிடையாது. விமென்க்கும் அப்ளிகபிள் ஆகும், அதாவது மென்னுக்கும் அப்ளிகபிள், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான். இங்கே யாரோ ஒருத்தர் டிவோர்ஸ் போடுறாங்க, இன்னொருத்தவங்க வந்து குழந்தைய பார்க்க விடலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயே ஒன்று போடுவோம். அதில் அதாவது இன்டர்லாக்கேட்டரி அப்ளிகேஷன், ஓகே, இன்ட்ரிம் பெட்டிஷன் ஒன்று போடுவோம். அதில் போட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தை என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணும்னு கேட்போம். கேட்கும்போது குழந்தை இத்தனை நாள் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் அலோ பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து ரொம்ப குடிக்கிறாரு, ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு, இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது குழந்தை நான் பார்க்க விட மாட்டேன், குழந்தை கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதன் பேரில் ஏதாவது அலோ பண்ணலாம், என்கொயரின்னு ஒரு கான்செப்ட் வரும் உள்ள. ஓகே, அதான் மீடியேஷன் போயிட்டு ஏன் குழந்தைய நீங்கள் காமிக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ரீசன் கேட்பாங்க. குழந்தைய நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்களா, என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எப்படி நமக்கு மேரேஜ் போகும்போது ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்களோ, ஒரு டிவோர்ஸ் போகும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, ஏன்னா நம்ம எல்லாமே டு த மேக்ஸிமம் லைஃப்பை சேர்த்து வைக்க தான் பார்க்கணும், பிரித்து வைக்கக்கூடாது. அதான் கோர்ட்டோட கான்செப்ட். ப்ளஸ்
எங்களோட கான்செப்ட்ஸுமே அதுவாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது குழந்தை விஷயத்துலையும் அதே தான் பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் என்கொயரியும் ஃபெயில் ஆகுது அந்த இடத்துல அப்படின்னும் போது தான் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். குழந்தை வந்து அம்மா கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே அப்ளிகபிள் ஆகும். பட் இது எல்லாமே கோர்ட் மூலியமாக மட்டும் தான் நடக்க போகுது. தட் இஸ் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே மட்டும் தான் நடக்க போகுது. இங்கே 11ல் நமக்கு தான் டிவோர்ஸே ஃபைல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து நமக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் ஆகட்டும், குழந்தை கஸ்டடி ஆகட்டும், அதெல்லாம் கேட்க முடியும். ஓகே, ஸோ இதனால குழந்தைங்க நிறைய அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா? கண்டிப்பாக குழந்தைங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா ஒரு மேரிட்டல் லைஃப் எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு ஜாஸ்தி ஒரு கான்செப்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகே, அதாவது குழந்தையோட கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் கீழே இன்னைக்கு வந்துட்டு குழந்தைங்க கஸ்டடி கேட்டு ஃபைல் பண்ற கேசஸ் அதிகமாயிருக்கு இன்னைக்கு. ஓகே, அது மெயினாக வர ரீசன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓகே, ஒன்று நமக்கு தெரியும் லா படி அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு சொல்கிறோம். இஃப் இன் கேஸ் தட் ஃபாதர் ஹஸ்பண்ட் இஸ் ஹேவிங் அ ஸ்ட்ராங் பிலீஃப், ஓகே, வித் த எவிடன்ஸ், நான் பிலீஃப் மட்டும் வச்சு கோர்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வித் த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தட் அம்மா வேற ஒருத்தவங்க கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எஸ் ஈ கேன் ஃபைட் ஃபார் த சைல்டு. ஓகே, 18 வயசுக்குள்ள வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கணுன்றது எஸ் இருக்கணும். அது கம்ப்ளீட் இது கிடையாது, ட்ரூ ஃபேக்ட் கிடையாது. அது ஒரு மித்துமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் இஸ் ப்ரூவ்டு, ஏன்னா அம்மா குழந்தைய வந்து சரியா பார்த்துக்கல, இதனால குழந்தை அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ற பட்சத்தில் அப்பா கிட்டயும் குழந்தைய வாங்கி கொடுக்க முடியும். அது நம்மளால அந்த இடத்துல பண்ண முடியும். ஒன்று, குழந்தைங்களும் என்னன்னா சைக்கலாஜிக்கலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அம்மா இந்த மாதிரி இருக்காங்க, அப்பா இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஒரு டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃபே குழந்தைங்களுக்கு பெரிய லைக் ட்ராமா தான் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா ஒரு குழந்தை வராங்க அப்படின்னும் போது அப்பா அம்மா ஈக்குவலாக தான் இருக்கணும்னு அந்த இடத்துல நடப்பாங்க இல்லையா. அப்பா ஒரு மாதிரி அம்மா ஒரு மாதிரி இருக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்கும், ஏதோ சரியில்லை போல. அங்கே இருந்து தான் ஸ்கூல்ல யாராவது வந்து ஏதாவது பேசும்போது ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்றது, அந்த விஷயம்லாம் அங்கேருந்து தான் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். பட் சில பேரண்ட்ஸ் ஏஸ் ஓகே குழந்தைக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி டிவோர்ஸ் வாங்குற பேரண்ட்ஸுமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு மேக்ஸிமம் கேஸஸ் செப்பரேஷனுக்காக இல்லை. ஓகே, ஒன்று இந்த நிஜமாவே சில பேர் எஃபெக்ட் ஆவாங்க. சில ஆப்போசிட் லைக் ஹஸ்பண்ட்னால ஒய்ஃப், இல்லை ஒய்ஃப்னால ஹஸ்பண்ட் வந்து நிஜமாவே நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல லைஃப் வரும்போது அவங்க அந்த இடத்துல ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, பட் சில பேர் என்ன ஆகுனா வேற லைஃப்குள்ளே போகணுன்றதுக்காகவே அவசர அவசரமாக இந்த லைஃப்பை முடிச்சுக்க நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய ட்ராமாவாக இருக்கும் அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு. ஏன்னா அடல்ட்ஸ் தே ஆர் வெரி கிளியர் நவடேஸ். ஓகே, பட் குழந்தைக்கு அது பெரிய ட்ராமாவாக இருக்கும். ஸோ இப்போ லிவன்ல இருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகும்? 2 பேருக்குமே குழந்தை வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே, குழந்தை வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இது வரைக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி நமக்கு லிவன்னும் போது வரல. குழந்தை வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏதாவது டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க எடுக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து போகிற மாதிரி இருக்கும். குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் போடுறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். ஒன்று லிவன் என்ன நான் சொன்ன மாதிரி நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட், என்ஜாய்மெண்ட் பேஸ் மட்டும் தான். அது நம்ம சொல்லும்போது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப்ல குழந்தை வந்துருச்சு அப்படின்னா குழந்தை ஒரு பெரிய பாரமாக தான் அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல. ஒரு சில பேர் மட்டும்தான், ரொம்ப கம்மி நம்பர்ஸ் மட்டும்தான் சரி ஓகே குழந்தை பிறந்துருச்சு. ஓகே, ஏன்னா இப்போ லிவன்ல 2 எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஒரு சில பேர் வந்து என்ன அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேண்டாம், பிடிச்ச அளவுக்கு ஜாலியாக நான் இருக்கணும், ஜாலியாக நான் சம்பாதிக்கணும், என் லைஃப்பை நான் லீட் பண்ணணும், எனக்கு வந்து செக்ஷுவல் கான்டாக்ட்ன்ற ஒரு விஷயம் வேணும்னும் போது அப்படி போயிடுவாங்க. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேரேஜில் பிலீஃப் இல்லாத ஒரு பர்சன்ஸ். ஓகே, அதாவது மேரேஜ்ன்ற அந்த கான்செப்ட்ஸ்ல அந்த ப்ராமிஸ் மேலே பிலீஃப் இருக்காது. பட் ஆனால் அவங்க அந்த லைஃப் எல்லாம் வாழணும். ஓகே, ஆனால் மேரேஜ் எனக்கு வேண்டாம், நான் தாலி கட்டிக்க மாட்டேன், மோதிரம் மாற்றிக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், அஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போக மாட்டேன், ஆனால் அந்த லைஃப் எல்லாமே நான் இங்கே வாழ போகிறேன் அப்படின்னு இருக்கவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே, வேண்டாம் எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்னு நினைக்கிறவங்க தான் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் அடுத்தடுத்து இது எப்படி ஆகுனா இதை விட அது பெஸ்ட், அந்த தாவிட்டே இருக்க ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு டிவோர்ஸே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இட் இஸ் அ சொல்யூஷன், பட் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன், இட் இஸ் அ பிகினிங் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இப்போ அது எப்படி ஆகுது அப்படின்னா அடுத்து போகும்போது இப்போ லிவன் எடுத்துக்கலாம், டிவோர்ஸ் நான் காமனாக சொல்கிறேன் இந்த இடத்துல. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த லைஃப் விட்டு வேற ஒரு லைஃப் சூப்பர் அப்படி இந்த ஃபேண்டசி பேஸில் போவாங்க. போகும்போது என்ன ஆகும், அங்கே தான் குத்தி காட்ட ஆரம்பிப்பாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியல, உன்னை அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு குத்தி காட்ட ஆரம்பிப்பான். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர். அது அப்போ என்ன தோணும், இதுக்கு அந்த லைஃபே பரவாயில்ல போல, அப்போ நினைச்சாலும் போக முடியாது பின்னாடி அந்த இடத்துல. ஓகே, இப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ 3rd லைஃப் போவாங்க, 3rd லைஃப் விட்டு 4th விட்டு 5th இப்படி போயிட்டே இருக்க முடியுமா அந்த இடத்துல? தலைவிதியே என்னடா வாழ்க்கைன்னு உட்கார வேண்டியதான். விச் மீன்ஸ் வரைக்கும் ரியாலிட்டி புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரியலைசிங் ஃபேக்டரும் இருக்காது. இன்னைக்கு டிவோர்ஸ் ரிலேஷன் லிவன் ஆகட்டும் நிறைய ஃபேக்டர் பார்க்கறது, 0 ரியலைசிங் பாயிண்ட். ஓகே, நான் பண்றது சரி, எனக்கு இதுதான் வேணும், அந்த இடத்துல கொஞ்சம் ரியலைசிங் பாயிண்ட் இருந்தா கூட இன்னைக்கு பாதி பேர் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, வந்தாலும் திரும்ப சேர்ந்துப்பாங்க.
அந்த விஷயம் இன்னைக்கு நடக்காதது தான் பெரிய 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 டிராபேக் இருக்கு. YSR Film தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித்யா சுகுமார் இயக்கத்தில் ரியோராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் மார்ச் 14 முதல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.